I hope you will now be able to see the syntax of the socket system call. நான் சொன்ன மாதிரி it takes 3 parameters: the domain, the type and the protocol. இந்த domain வந்து பொதுவாக AF_Unix யூஸ் பண்ணுவோம் ஃபைல் சிஸ்டம் சாக்கெட்ஸுக்கு, அதாவது லோக்கல் சாக்கெட்டுக்கு. நெட்வொர்க் சாக்கெட்டுக்கு AF_INET யூஸ் பண்ணுவோம். You can also see the syntax of the bind system call. இல்லையா, the bind system call பார்த்தீங்கன்னா it takes 3 parameters. நான் சொன்ன மாதிரி the socket, the address and the length of the address. We'll continue. This is the listen system call, which takes 2 parameters: the socket descriptor and the backlog. And the accept system call, as you can see, it also takes 3 parameters, which is the socket, the address and the length. This is a connect system call, which takes again 3 parameters: the socket, the address and the length. The close system call, and this is the program. Now I want your full attention now. We'll first see the server program, right? I think this will be optimal, right? So முதல்ல நிறைய you are able to see a lot of hash includes, header files. அதெல்லாம் யூஷுவல் ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினில் ஐ ஹேவ் 2 வேரியபிள்ஸ் இல்லையா, எஸ்எஸ்ன்னு ஒன்று, சிஎஸ்ன்னு ஒன்று. அந்த நான் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபார்மில் வச்சுருக்கேன். எஸ்எஸ்ன்றது சர்வர் சாக்கெட், சிஎஸ்ன்றது கிளைண்ட் சாக்கெட். அதே மாதிரி எஸ்லென், சிலென் சர்வர் அட்ரஸோட லென்த்து, கிளைண்ட் அட்ரஸோட லென்த்து. அந்த அடுத்த 2 இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரோட நேம் வந்து sock_addr_un அப்படின்ற ஸ்ட்ரக்சர். ஸோ சர்வர் அட்ரஸ்க்கு எஸ்ஏன்னு வச்சுருக்கேன், கிளைண்ட் அட்ரஸ்க்கு சிஏன்னு வச்சுருக்கேன். தீஸ் ஆர் ஆல் த வேரியபிள்ஸ் ஐ எம் கோயிங் டு யூஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் திங் ஐ டூ இஸ் அன்லிங்க் அப்படின்றது கால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் கிரியேட் பண்ணுற சாக்கெட்டுக்கு ஐ வில் மேக் இட் வெரி கிளியர், நான் கிரியேட் பண்ண போகிறது ஃபைல் சிஸ்டம் சாக்கெட். இட் இஸ் நாட் அ நெட்வொர்க் சாக்கெட். ஸோ ஃபைல் சிஸ்டம் சாக்கெட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, யூ ஹேவ் டு கிவ் அ நேம். ஸோ இந்த சர்வர் அண்டர்ஸ்கோர் சாக்கெட் டபுள் கோட்ஸ்கில் கொடுத்துருக்கிறது தான் அந்த சாக்கெட்டுக்கு நான் கொடுக்குற நேம். இந்த அன்லிங்க் என்ன பண்ணுன்னா, அதே நேமில் ஏற்கனவே ஏதாவது சாக்கெட் இருந்ததுன்னா அந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிடும். அடுத்து என்ன பண்ணுறேன், ஐ எம் யூஸிங் த சாக்கெட் சிஸ்டம் கால். அதில் யூ கேன் சி 3 parameters. ஏன் AF_Unix, அதுதான் என்ன சொன்னேன்னா ஃபைல் சிஸ்டம் சாக்கெட்ஸுக்கு. கமா sock_stream. ஆக்சுவலாக 2 types of sockets இருக்குது. ஸ்ட்ரீம் சாக்கெட், டேட்டாகிராம் சாக்கெட்டுன்னு 2 இருக்குது. ஐ எம் கிரியேட்டிங் அ ஸ்ட்ரீம் சாக்கெட். பேசிக்கலி என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸ்ட்ரீம் சாக்கெட்ன்றது TCP ப்ரோட்டோக்காலும், டேட்டாகிராம் சாக்கெட்ன்றது UDP ப்ரோட்டோக்காலும் யூஸ் பண்ணும். தேர்ட் parameter is 0, which is the default protocol. அடுத்து அந்த அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இங்கே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். சர்வரோட அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணுறது எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். முதல்ல sun_family, அதுதான் AF_Unix. அப்புறம் sun_pathன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே எந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருதுன்னா, அந்த sock_addr_un ஸ்ட்ரக்சருடைய மெம்பர்ஸ் இதெல்லாம். அதனால தான் ஒவ்வொரு மெம்பர் அக்சஸ் பண்ணும்போது SA டாட் அப்படின்னு போடுறோம். ஸோ SA டாட் sun_path தான் அந்த சர்வர் சாக்கெட்டுக்கு நான் கொடுக்குற நேமு. அடுத்து லென்த்து, சாக்கெட் அட்ரஸோட லென்த்து. அடுத்து பைண்ட் பண்ணுறேன். பைண்ட் பண்ணுறதுக்கு ஐ பாஸ் 3 parameters: சர்வர் சாக்கெட், அந்த அட்ரஸ்ஸு, லென்த்து. அடுத்து லிசன் பண்ணுறேன். லிசனில் SS,5 போட்டிருக்கேன், விச் மீன்ஸ் இந்த சர்வரால் 5 கிளைண்ட் கனெக்ஷன்ஸை அக்செப்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் இன்டு an infinite loop. அந்த இன்ஃபினிட் லூப்பில் சர்வர் வெயிட்டிங்னு பிரிண்ட் பண்ணுறேன். சாரி. தென் வாட் ஐ டூ இஸ், கிளைண்ட்டோடைய அட்ரஸ் வேணும், அதுதான் clen = size of cn போட்டிருக்கேன். அப்புறம் ஐ யூஸ் அக்செப்ட். ஸோ அக்செப்ட் சிஸ்டம் காலில் பார்த்தீங்கன்னா 3 parameter பாஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே பாஸ் பண்ணுறது கிளைண்ட்டோட அட்ரஸ். அப்புறம் என்ன பண்ணுறேன், கிளைண்ட் கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ரீட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அக்செப்ட் சிஸ்டம் கால்ன்றது ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கனெக்ஷன் வர்ற வரைக்கும் பிளாக் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த சர்வர் ப்ரோக்ராமை முதல்ல ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகிட்டே வரும். இந்த அக்செப்ட்ன்றதை பார்த்த உடனே அப்படி நின்றும். ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கனெக்ஷன் வர வரைக்கும் இது கண்டினியூ பண்ணாது. அடுத்து ரீடு. ஸோ கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு கேரக்டரை ரீட் பண்ணுறேன், அந்த கேரக்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலாக ரைட் பண்ணும்போது ரீட் பண்ணுறதுன்றது கிளைண்ட்லேருந்து ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறதுன்றது கிளைண்ட்டுக்கு திருப்பி சென்ட் பண்ணுறது. சாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். த சர்வர் சைட். கிளைண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சிம்பிள். இது யூ நீட் ஒன்லி 1 சாக்கெட் டிஸ்கிரிப்டார், ஒரு லென்த்து தான். பார்த்தாலே தெரியுது, ஒரு சாக் FD இருக்குது, லென்த் இருக்குது, ஒரு அட்ரஸ் இருக்குது, ஒரு கேரக்டர் ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ ஏன்ற கேரக்டரை நான் சர்வருக்கு அனுப்ப போகிறேன். சர்வர்கிட்டேருந்து எனக்கு என்ன வரும்னா பீன்னு வரும். ஏன்னா பிகாஸ் நான்
சர்வர் ப்ரோக்ராமில் அந்த கேரக்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வழக்கம் போல் சாக்கெட்டை க்ரியேட் பண்ணுறது அதே சின்டாக்ஸ் தான். வழக்கம் போல் அட்ரஸை ஃபில் பண்ணுறேன், ஃபேமிலி, பாத்து, லென்த்து 3 கொடுத்துட்றேன். கனெக்ட் சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்டில் 3 பேராமீட்டர், சாக் எஃப்டி, அந்த அட்ரஸு, லென்த்து. இட் கிவ்ஸ் மீ பேக் அ ரிசல்ட். அந்த ரிசல்ட் வந்து -1 இருந்தால் கிளைண்ட்டால் கனெக்ட் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஒன்ஸ் அகேன் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கனெக்ட் சிஸ்டம் கால்ன்றது சர்வர் இல்லைன்னா ஃபெயில் ஆகிடும். ஸோ ரன் பண்ணும்போது எப்பயுமே சர்வரை முதல்ல ரன் பண்ணிட்டு தான் கிளைண்ட்டை ரன் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் கனெக்டை கால் பண்ணும்போது அந்த கொடுத்த அட்ரஸில் கொடுத்த போர்ட் நம்பரில் ஒரு சர்வர் ரன் ஆகலைன்னா இட் வில் ஃபெயில். அடுத்து என்ன பண்ணுறேன், ரைட் பண்ணுறேன், சாக் எப்படி ((ch)(1). ஸோ அந்த ஏன்ற கேரக்டரை அங்கே சென்ட் பண்ணிடுறேன். இப்போ அங்கேருந்து ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, ஆக்சுவலாக பீன்ற கேரக்டர் வரும், அதை ரீட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் see the அவுட்புட். முதல்ல சர்வரை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். அடுத்து கிளைண்ட்டை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். கிளைண்ட்டை கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, கேரக்டர் ஃப்ரம் சர்வர் ஈக்குவல் டு பீன் கிடைக்குது. அண்ட் ஆஸ் யூ கேன் சி, சாக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது. சாக்கெட்டோடைய டொமைன், அதோடைய ப்ரோட்டோகால், அதோடைய ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. ஸோ சாக்கெட்டோடைய டொமைன் அப்படின்றது பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணது AF_Unix யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி AF_INET யூஸ் பண்ணலாம். I already told you the difference is AF_Unixன்றது ஃபைல் சிஸ்டம் சாக்கெட்டுக்கும் AF_INETன்றது நெட்வொர்க் சாக்கெட்டுக்கும் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி AF_INET யூஸ் பண்ணும்போது we use something called the IP address and the port number. ஸோ IP அட்ரஸ்க்கும் போர்ட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். IP அட்ரஸ்ன்றது ஒரு கம்ப்யூட்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது. போர்ட் நம்பருன்றது அந்த கம்ப்யூட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராசஸோட ஐடென்டிஃபை பண்ணுறது. சாக்கெட்டோட டைப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீம் சாக்கெட், டேட்டாகிராம் சாக்கெட்ஸ்னு 2 இருக்குது. ஆக்சுவலாக இதோட டிஃபரன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் சாக்கெட் TCP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும், டேட்டாகிராம் சாக்கெட் UDP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்ட்ரீம் சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணும்போது the connection is reliable அப்படிங்கிறாங்க. ரிலையபிள்னா நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து சென்ட் ஆகுதான்றதை மானிட்டர் பண்ணும். டேட்டாகிராம் சாக்கெட்டில் அந்த அன்ரிலையபிள்ங்கிறாங்க. அப்படின்னா நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து ப்ராப்பராக சென்ட் ஆச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ ரெண்டுக்குமே அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ரிலையபிலிட்டி முக்கியம்னா ஸ்ட்ரீம் சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்பீடு முக்கியம்னா டேட்டாகிராம் சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் வந்து TCPக்கும் UDPக்கும் டிஃப்ரென்ஸ் படிக்கும் போதே சொல்லுவாங்க. TCP இஸ் ரிலையபிள், UDP இஸ் அன்ரிலையபிள். அதே தான் ஸ்ட்ரீம் சாக்கெட், டேட்டாகிராம் சாக்கெட்ன்றது. ப்ரோட்டோகால்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி டிஃபால்ட் ப்ரோட்டோகால்ஸை நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ப்ரோட்டோகால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலி வி யூஸ் த டிஃபால்ட் ப்ரோட்டோகால். அதாவது தேர்ட் பேராமீட்டர் எப்பயுமே 0வாக தான் இருக்கும்.